ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 6 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நாம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில நம்ம யூஜியால ஹிகுருமாவை சமாளிக்க முடியாம இன்னொரு அப்பீல் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு அப்பீல் போட அந்த கோர்ட் டொமைனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா, நீ சிபியால நிறைய பேரை கொண்டல, அது நீ தானே ஒத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவான். அதுக்கு அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் நம்ம ஹீரோ யூஜிக்கு மரண தண்டனை அப்படி சொல்லிட்டு கொடுக்க, அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த மரண தண்டனை கொடுக்கறதுக்காக அந்த இகுருமா தனியா மரண தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்வாட் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து நம்ம யூஜியை கொல்லலாம்னு சொல்லிட்டு வர, நம்ம யூஜியும் சண்டைக்கு ரெடியா நிப்பான். அந்த ஸ்வாடை வச்சு நம்ம யூஜியை கொல்லலாம்னு சொல்லிட்டு வெறிகுண்டு அவன் போயிட்டு இருக்கும்போது நம்ம யூஜி அங்க இருக்க சேர் எல்லாத்தையுமே அவளை வீசி அடிச்சுட்டு அவன் அப்படியே ஜம்ப் பண்ணும்போது பத்தாவதுக்கு நம்ம யூஜி சட்டையெல்லாம் கழட்டி அவன் மூஞ்சில அப்படி வீசி அடிப்பான். அப்புறமா அப்படியே கீழே சறுக்கிட்டே போயிட்டு அவனை குத்தலான்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு குத்த போக, அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்குங்க. இந்த இகுருமா ஒரு ஜட்ஜாக வேண்டியவதான். ஜட்ஜானா நல்லவங்களை காப்பாற்ற முடியாது, காசு இல்லாதவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு அவன் அட்வொகேட்டா மாதிரி காசு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவன் ஜட்ஜ் வேலையை விட்டுட்டு அட்வொகேட்டாவே தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்படி அந்த பிளாஷ்பேக் முடிய இந்த பக்கம் நம்ம யூஜி கையை முறுக்கிட்டு குத்த போவான் பாருங்க. அப்பன்னு பார்த்து அவனுக்கு அந்த எவிடன்ஸ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு எவிடன்ஸ் கிடைச்சி பாத்தீங்களா, சிசிடிவி கேமரா. அதே மாதிரி இந்த எவிடன்ஸ்ல இங்க இவன் உடம்புல டீமன் இருக்கு, அதனாலதான் அவன் இப்படி பண்ணிட்டான், அது இவன் தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு அந்த இகுருமா ஆமா இவன் தப்பு இல்ல, டே நான் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம யூஜி அவன் வயிற்றுலேயே ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. விட்ட குத்துல அவன் பறந்து போய் விழுந்துருவான். விழுந்தவன் அப்படியே நம்ம யூஜி கிட்ட, டே நீ நல்லா வந்தான்டா, நான் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி நம்ம யூஜியும் இகுருமாவும் ரெண்டு பேர் சேரை போட்டு உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. இங்க இகுருமா யூஜியை பார்த்துட்டு, உன்னால இவ்வளவு மக்கள் இறந்து போயிட்டாங்களே, உனக்கு எப்படி குற்ற உணர்ச்சியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இங்க யூஜியும் ஆமா அது எப்பவுமே எனக்குள்ள கொதிச்சு எழுந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல, அங்க யூஜி இங்க இகுருமா பார்த்துட்டு நீ யாரையும் கொண்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த இகுருமா ஆமா நான் கொண்டிருக்கேன், ஒரு வக்கீலையும் ஒரு ஜட்ஜையும் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. ரெண்டு பேரையும் கொண்டுட்டு சும்மா கெத்தா நின்றுட்டு இருப்பான் அந்த இகுருமா. அது எந்த ஜட்ஜ் வக்கீல்னா, இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ்ல அப்பாவி மேல பழிய சுமத்திருப்பாங்க, அங்க ஏன்டா இதெல்லாம் உங்க சட்டமாடான்னு சொல்லிட்டு ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட் வெளியே வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த ஜட்ஜி வக்கீல் தான் அங்க கொண்டிருக்கான். அப்படியே இந்த பக்கம் பேசுவான் பாருங்க அந்த இகுருமா. சரி நீ ஏதோ புதுசா ஒரு ரூல்ஸ் போட சொன்னியே, என்ன ரூல்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம யூஜியும் இந்த 100 பாயிண்ட் எடுத்தவங்க அவங்க பாயிண்டா மத்தவங்களுக்கு கொடுக்கலான்ற ஒரு ரூல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்ல, அது கேட்டு அந்த இகுருமாவும் அவ்வளவுதானே பண்ணிடலாம் சொல்லிட்டு அந்த கேம் மாஸ்டரை கூப்பிட்டு இந்த ரூல்ஸை போட்டு யாராச்சும் 100 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா அந்த 100 பாயிண்டை இன்னொரு பிளேயருக்கு கொடுக்கலான்ற அந்த ரூல்ஸை போடுன்னு சொல்ல, அந்த கேம் மாஸ்டரும் அப்படியா இந்த ரூல்ஸை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸை போட, அப்புறமா அந்த இகுருமா அங்கிருந்து கிளம்புவான். அதை பார்த்து நம்ம யூஜி நீ எங்க போற, நீ பேசாம எங்க கூட இருந்துரு, நம்ம எல்லாமே ஒன்னாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அங்க இகுருமா இல்ல நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் பிராயச்சித்தை தேடணும், நான் போறேன் அப்படி சொல்லிட்டு இகுருமா அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருப்பான். அப்படி அங்க கட் பண்ண இந்த பக்கம் நம்ம மெகுமி அந்த பொண்ணு இகுருமா இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருப்பா பாத்தீங்களா. அங்க பார்த்தா ரிஜின்ற ஒருத்தன் வந்து நின்று இருப்பான். அவன் நம்ம மெகுமியை பார்த்துட்டு, இங்க பாரு மெகுமி நீ பேசாம என் டீம்ல சேர்ந்துக்கோ, இங்க பலம் கம்மியா இருக்கு, எல்லாரும் கூட சண்டை போட்டு அவங்கள தோக்கடிச்சிட்டோம்னா நம்ம தான் இங்க கிங்கா இருக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அந்த கெஞ்சக்கு இருக்கான் பாரு, இந்த கேம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெடிகுண்டு போட போறான் அப்படின்னு அவன் சொல்ல, அதை கேட்டு மெகுமி இவனுக்கு எப்படி அந்த கெஞ்சக்கு பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கேம்ல புது ரூல்ஸ் வந்துச்சு பாத்தீங்களா, ஒரு பிளேயரோட பாயிண்ட மத்த பிளேயருக்கு கொடுக்கலான்னு. அந்த ரூல்ஸ் இங்க எல்லாத்துக்குமே தெரிய வந்தோடனே அந்த ரிஜி இருக்கான் பாருங்க இங்க நம்ம மெகுமியை பார்த்துட்டு, டேய் உன்னோட பாயிண்ட் எல்லாத்தையுமே என்கிட்ட குடுறா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம மெகுமி டக்குனு டீமன் டாங் எல்லாத்தையும் கொண்டு வந்து அட்டாக் பண்ண ரெடியாக, அதை பார்த்துட்டு அந்த ரிஜி நீ சரிபட்டு வரமாட்ட போல இருக்கே அப்படி சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம மெகுமி பின்னாடி இருந்து ஒருத்தன் ஓடி வந்து அட்டாக் பண்றதுக்காக வருவான் பாருங்க. அவன் கையை வச்சு டக்குன்னு நம்ம மெகுமி என்ன பண்ணுவாரு, அவனை அப்படியே பிடிச்சி தலைகீழ தூக்கி வெளியே வீசிடுவாரு பாருங்க, பில்டிங்க்கு வெளியே. அவன் அப்படி வீசினதுக்கு அப்புறம் சிகிகாமி அந்த பறவை இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு வந்து அவனை தரையோட சேர்த்து ஒரு அடி அவன் தரையோட ஒட்டிக்குவான். இந்த பக்கம் பார்த்தா டீமன் டாக் அந்த ரிஜி அட்டாக் பண்ண போகும் பாத்தீங்களா, அந்த டீமன் டாக கத்தியாலே குத்தி கொன்றுவான். கொன்னுட்டு தம்பி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, அதனால நீ இப்ப சாவு அப்படின்னு சொல்ல, பார்த்தா ஒரு மனுஷனோட கண்ணு மட்டும் தனியா பறந்து வரும் பாருங்க. நம்ம மெகுமியும் அதை பார்த்துட்டு என்னடா மனுஷனோட கண்ணு மாதிரி இருக்குது இப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, அது வந்து விழுந்தோட சும்மா வெடிச்சு சதறும் பாருங்க. என்னடா இது கண்ணு மாதிரி வந்தது வெடிச்சு சதறுன்னு பார்த்தா தூரத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. இவன் பேர் தான் ஐயோரி.
பறந்து வந்தது இவனோட கண்ணு தாங்க. இவன் 35 பாயிண்ட் வச்சிருக்கான். இவனுக்கு இருக்கிற அந்த பவரே தாங்க. இவன் உடம்புல இருக்க அந்த கண்ணு, காது, மூக்கு, பல்லு இது எல்லாத்தையுமே பிச்சு போட்டா அது பயங்கரமா வெடிச்சு சதறும். மறுபடியும் அவனுக்கு கண்ணு, மூக்கு, பல்லு எல்லாம் திரும்ப வந்துடும், ரீஜெனரேட் ஆயிரும். அந்த பவர் தான் வந்துட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணுவான், பல்லெல்லாம் புடுங்கி பாம் மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பான் பாருங்க. இங்க நம்ம மெகுமியும் அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு ஓடும் போது அந்த வெடியில சிக்கி கீழே விழுந்துருவா. அவ விழுந்த உடனே நம்ம மெகுமி அவளை காப்பாத்தலாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஐயோரி டக்குன்னு அங்க ஜம்ப் பண்ணி வந்து மறுபடியும் பல்லெல்லாம் புடுங்கி வீசுவான் பாருங்க. அது போய் டமால் டுமால் வெடிக்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம மெகுமி அங்க இருக்க கதை வச்சு அப்படியே பிளாக் பண்ணி தப்பிச்சிருவான். அப்புறம் இந்த பொண்ணை பார்த்துட்டு பாத்தியா, உன்னை கொல்றது கூட தயங்க மாட்டான், நீ அவனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த பொண்ணு, நீ போய் சொல்ற, அவன் என்ன லவ் பண்றான், அவன் என்ன பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. அதை கேட்ட மெகுமி, நீ எல்லாம் திருந்த மாட்ட அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடி வந்து அட்டாக் பண்ணான் பாத்தீங்களா, அந்த குடிமி மண்டையன், அவன் டக்குன்னு பின்னாடி வந்து நிக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம மெகுமி சும்மா பறந்து போய் காலாலேயே மிதிப்பாரு பாருங்க, பட்டார் மிதிச்சுட்டு அங்கிருந்து அவன் அப்படி தள்ளி விடுவார் பாருங்க பில்டிங்ல இருந்து. அதோட சேர்த்து நம்ம மெகுமி கீழே விழுவாரு. நம்ம மெகுமி அந்த சிகிகாமி அப்படி பறவை பிடிச்சிக்க அவன் அப்படி கீழே விழும்போது அவன் மேலேயே உட்காந்துட்டு நம்ம மெகுமி மூஞ்சிலேயே நச்சுக்கட்டி குத்துவார் பாருங்க. அவன் மூஞ்சி நஞ்சு ரத்தம்லாம் தெரிக்கும். அவன் அப்படி பொத்துக்கடி கீழே விழ நம்ம மெகுமி டக்குன்னு அவன்கிட்ட வந்து கத்தி எடுத்து மண்டையிலே ஒரு போடு, அவ்வளவுதான், அவன் சோழி முடிஞ்சிடும். அவனை கொண்டனால நம்ம மெகுமிக்கு 5 பாயிண்ட் கிடைக்கும். அதை பார்த்துருந்த ஐயோ என்ன பண்ணுவான், கொடையை பிடிச்சிட்டு அப்படி கீழே இறங்குவான் பாருங்க. இறங்கும் போதே வாயில் இருக்க பல்ல உடச்சி அப்படி துப்புவான். அது நம்ம மெகுமி கிட்ட போய் வெடிக்க போகும். என்ன ஆக போகுதுன்னு பார்த்தா டக்குன்னு ஃபுமிகோன்னு ஒருத்தன் குறுக்க வந்து தடுத்து நிப்பாட்டிடுவான். அவன் மேல வெடிக்கும். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. அவனோட ஜுஜுசு மந்திரம் என்னன்னா, அவன் ஒரு கோமாளிங்க, அவன் பண்ற ஜோக்குக்கு யாருமே சிரிக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்திருப்பான் பாத்தீங்களா, அவன் பண்ற ஜோக்குக்கு சிரிக்காம வேலையை விட்டு தூக்கிருப்பான் பாத்தீங்களா, அவன் தாங்க இவன். இவனோட ஜுஜுசு மந்திரம் என்னன்னா, இவனுக்கு ஒரு டேமேஜ் ஆகாதுங்க, 0 டேமேஜ். அது மட்டும் இல்லாம இவன் பண்ற ஜோக்குக்கு யாரும் சிரிக்க மாட்டாங்க. அப்படி சிரிக்கலன்னா இவனுக்கு கோவம் வந்து ஸ்ட்ரென்த்தும் அதிகமாயிரும். அதுதாங்க இவனோட பவரு. அப்புறம் அவன் ஜோக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஜோக்கு சொல்லுவான் பாருங்க. வெள்ளைக்காக்கா மல்லாக்கா பறக்கும். ஏன் மல்லாக்கா பறக்கும் சொல்லு, ஏன்னா வெள்ளைக்காக்கான்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையா ஒரு ஜோக்கு சொல்ல, அதை கேட்டு எல்லாருமே என்னடா ஜோக்கு இதுன்னு சொல்லிட்டு உம்முன்னு இருப்பாங்களா. அதை பார்த்து கடுப்பாகி என் ஜோக்காடா சிரிக்கல அப்படி சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே கோவப்பட்டு ஒரு ஜம்ப் அடிச்சு 2 காலை வச்சு ஏர்லேயே போய் அந்த ஐயோ ஒரு மிதிப்பான் பாருங்க. மிதிச்ச மிதில அப்படியே பறந்து போய் செவுத்துல ஒட்டிக்குவான். செவுத்துல ஒட்டுனதுக்கு அப்புறம் இந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா ஃபுமிகோ, நாம மெகுமி கிட்ட இவனை நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா போட்டிங்கிறது சமமா இருக்கணும்ல, நீ தனியா இருக்க, அவனுங்கெல்லாம் மொத்தமாக வந்து அடிக்கிறாங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஐயோ கிட்ட சண்டை போடுறதுக்காக போவான் பாருங்க அந்த ஃபுமிகோ. அவன் அப்படி செவுத்துல ஒட்டிக்கிட்டவன் திரும்பி வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் கண்ணை பிடிக்கிட்டு அப்படியே அந்த ஃபுமிகோ மேலே எரிய அவன் அப்படியே கையை வச்சு தட்டி விட்டுருவான். அது வேற இடத்துல போய் வெடிச்சுக்கும். அப்புறமா அந்த ஐயோவிக்கும் இந்த ஃபுமிகோவுக்கும் ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை வரும் பாருங்க. அந்த ஐயோவியை போட்டு இந்த ஃபுமிகோ அடி மூச்சு முகலாம் வெளுத்து வாங்கிடுவான். அப்புறமா ஒரு அடி அடிப்பான் பாருங்க. டக்குன்னு அந்த ஐயோவியை பின்னாடி போயிட்டு ராக்கெட் எப்படி பறக்கும், பின்னாடி பற்ற வச்சா சொயின்னு பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஒரு குத்துவா பாருங்க. குத்தக்கூடாத இடத்துல குத்திடுவான். அவன் ஐயோ அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போதே இவன் ஃபுமிகோ வாயிலே ஒரு மிதிப்பான் பாருங்க. மிதிச்ச மிதியில சும்மா பறந்து போய் விழுந்துருவான். அதை பார்த்துட்டு நம்ம மெகுமி, நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்ல, அந்த ஃபுமிகோவும் நான் இங்கேருந்து கிளம்புறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் நம்ம மெகுமி அந்த ரிஜி கிட்ட சண்டை போலான்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவான் பாருங்க. அப்ப நம்ம மெகுமி என்ன பண்ணுவான், அவனோட சிகிகாமி யானை சிகிகாமியை கொண்டு வந்து அவன் மேல தண்ணியை பீச்சு அடிக்க அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பான். அப்புறமா பார்த்தா பறந்து வந்து நம்ம மெகுமி அந்த ரேபிட் சிகாமி எல்லாத்தையும் யூஸ் பண்ண அவன் ஏதோ நெட்டு வச்சு அந்த ரேபிட் எல்லாம் பிடிச்சிருவான். பார்த்தா அவனுக்கு என்ன பவர் அப்படின்னா, அவன் ஒரு சீட்லாம் வச்சிருப்பாங்க, அதுல என்ன வேணுமோ அதை எழுதி வச்சுட்டானா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், அது அப்படியே ரியலே வந்துடும் அந்த சீட்ல இருக்கிறது. அதுதான் இவனோட பவர். அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மெகுமி டக்குன்னு அவனோட அந்த பறவை சிகிகாமியை யூஸ் பண்ணி அங்கிருந்து பறந்து போவான் பாருங்க. இவன் அந்த ரிஜி என்ன பண்ணுவான், டக்குன்னு அவன் அந்த எழுதி வச்சிருந்த சீட்டை அப்படி எரிச்சு அவன் ஒரு ஸ்கூட்டியவே கொண்டு வந்துருவாங்க. அந்த ஸ்கூட்டிலேயே நம்ம மெகுமியை ஃபாலோ பண்ணிட்டு போக நம்ம மெகுமி பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல நின்றுட்டு இருப்பான். அங்க உள்ள வந்த உடனே என்ன பண்ணுவான், அந்த சீட்டை வச்சு 2 பெரிய ட்ரக்கை ஒட்டச்சிட்டு உள்ள வர வைக்க நம்ம மெகுமி அடியில பூந்து தப்பிச்சுப்பான். அப்புறமா பார்த்தா மறுபடியும் அந்த சீட்டை வச்சு பூச்சாட்டிலாம் கொண்டு வந்து அவன் மண்டையில விழ வைக்க, அப்புறம் பார்த்தா கேரட்டை கொண்டு வர, அப்புறம் கத்தியை வச்சு நம்ம மெகுமியோட கையில குத்த, காலை வச்சு மிதிக்கன்னு போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அது தாங்காம நம்ம மெகுமி என்ன பண்ணுவான், டக்குனு டொமைன் எக்ஸ்பேன்ஷன் போட்டுருவான். அதை பார்த்துட்டு அந்த ரிஜி சீக்கிரம் டொமைன் போட்டு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு சீக்கிரம் டொமைன் போடுவான். அதுக்குள்ள என்ன ஆகும், நம்ம மெகுமி அவனோட சிகிகாமியை வச்சு அவன் காலை கட்டி போட டக்குன்னு நம்ம மெகுமி குளோனா உருவாகி சும்மா அவனை போட்டு அடின்னு அடிப்பான் பாருங்க. அடிச்சு படுக்க போட்டு அவன் மூக்கு வாயில ரத்தம் வர அவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு அந்த சீட்டை எழுதி போட்டுருவான். அதனால நம்ம மெகுமி மேல 2 டன் வெயிட் இருக்க மாதிரி ஆயிரும். நம்ம மெகுமியால நகரவே முடியாது. அப்ப என்ன பண்ணுவான் நம்ம மெகுமி, டக்குன்னு மேல இருந்து அந்த யானை சிக்காமி இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு வந்து அவன் மேல விழ வைக்க அது வந்து அவன் மேல விழும் பாருங்க. அவன் என்ன பண்ணுவான், இதுல இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு கார் ஒன்று அடியிலேருந்து வர மாதிரி அப்படி கார்ல இருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி தப்பிச்சு போயிடுவான். அந்த காரை
காரை வச்சு தப்பிச்சவன் என்ன பண்ணுவான், நம்ம மெகுமி மேல பெரிய வீடே வந்து விழுற மாதிரி வச்சிருவான். பெரிய வீடு அப்படியே வந்து நம்ம மெகுமி மேல விழ போக நம்ம மெகுமி என்ன பண்ணுவான், டக்குன்னு ஒரு ஷேடோ பவரை யூஸ் பண்ணி ஷேடோக்குள்ள பூந்து அதோட சேர்ந்து அந்த ரிஜியும் உள்ள கூட்டு போயிடுவான். அந்த வீடு கீழே வந்து விழுந்தோடனே ஷேடோ பவரை யூஸ் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளேயே போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த கதவெல்லாம் உடச்சிட்டு வெளியே வந்து விழுவான் அந்த ரிஜி. அவங்க மூஞ்சி முகரெல்லாம் பார்த்தா அடிபட்டு ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆவாங்க, அந்த ஜுஜுட்சு பவரை யூஸ் பண்ண முடியாதுன்னு கையாலே சண்டை போடலாம்னு சண்டை போட ஆரம்பிக்க நம்ம மெகுமி கையில் அந்த கத்தி வச்சிருப்பாரு பாருங்க, அதை வச்சு சண்டை போட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும், குறுக்க ஒரு போர்டு அந்த ரிஜிக்கு போட்ட போர்டுல ரத்தம் அப்படி பீச்சிக்கிட்டு வர, அவ்வளவுதான் அவன் கதை அதோட முடிஞ்சிரும். அவன் ரத்த சொட்ட சொட்ட அப்படி கீழே விழுந்து சாகர நிலைமையில என்ன பண்ணுவான், கேம் மாஸ்டர் கூப்பிட்டு அவனோட பாயிண்ட ஃபுல்லா இங்க நம்ம மெகுமிக்கு கொடுத்துருவான். 41 பாயிண்ட் இவன்ட்டு இருக்கும். இப்போ 41 பாயிண்ட் நம்ம மெகுமிக்கு போயிடும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஃபுமிகா இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஐயா கிட்ட அதே மாதிரி தாங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அவங்க சண்டை போட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இவன் செத்துட்டான்னு தெரிய வரும்போது, அவன் செத்துட்டானா நான் போறேன்டான்னு சொல்லிட்டு அப்படியே சண்டையை பாதியில நிப்பாட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம மெகுமி ரொம்ப டயர்டாகி நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், மயங்கி விழுந்துருவான். அவனால் நடக்கவே முடியாது. பின்னாடி பார்த்தா அந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்குமா, அவ பின்னாடி அந்த டீமன் டாக்கு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது அந்த டீமன் டாக்கை யாரோ ஒருத்தவங்க கொண்டுறாங்க. யார் அதை கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கிருந்து பறந்து வர்றது ஏஞ்சல் தாங்க. இந்த பொண்ணை தாங்க தேடிட்டே இருந்தாங்க. இந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டா நம்ம மெகுமி கிட்டே வந்துட்டா. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.